இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை நன்மைப்பு திருச்சபையில் வந்து ஆண்டோடைய வார்த்தை சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஸ்தல போதகர் இருவருக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை செலுத்துகிறேன். திருச்சபையின் ஆட்சி மன்ற குழு, அருமையான பாடல் குழுவினர், சண்டே ஸ்கூல், யூத் ஃபெலோஷிப், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், பல ஃபெலோஷிப், ஒவ்வொரு ஃபெலோஷிப்பையும் வாழ்த்துகிறேன். இது ஆண்டு உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு அடுத்து வரும் வாரத்தின் முதல் நாள், ஆண்டோடைய உயிர்த்தெழுந்த திருநாள். ஒரு அருமையான தலைப்பை தெரிந்த திருச்சபை நம்ம கொடுத்திருக்கு. என்கவுண்டர் வித் தி ரிசன் லார்ட். என்கவுண்டர் வித் தி ரிசன் லார்ட். சென்னை பேராமை இவ்வாறு சொல்லுது: உயர்ந்த ஆண்டவருடன் சந்திப்பு. மோஸ்ட்லி ஹை காட், இருக்கிறதே உயர்ந்தவர் ஆண்டவர், வானத்தின் பூமி படைத்த கடவுள், பூமியும் நிறைவும் என்னுடையதுன்னு சொன்னவர், நான் சொல்ல ஆகும் கட்டளை நீக்கும் என்று சொன்னவர், என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன் சொன்னவர், நானே வள்ளியும் சத்தியம் ஜீவன் என்று சொன்னவர், என்னை இல்லாமல் உலகத்தில் ஒருவருமே இரட்சகர் இல்லை என்று சொன்னவர். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு ஆண்டவரை சந்திப்பான். ரொம்ப சூப்பரா சென்னை பேராயம் அந்த தலைப்பு எழுதியிருக்காங்க. மற்ற அநேக பேராயங்கள், தமிழ் பேராயங்கள் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தல், உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தல், உயிர்த்த ஆண்டவருடன் நேர் சந்திப்பு, நேர்காணல், உயிர்த்த ஆண்டவருடன் சந்திப்பு, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடான சந்திப்பு. ஒவ்வொரு பேராயும் தமிழ்ல சற்று மாறுதல் படுத்தி எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு பேராயமும் தமிழ்ல மாறி எழுதியிருக்காங்க. இதுல சென்னை பேராயத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது, உயர்ந்த ஆண்டவர். பொதுவாக ஆண்டவரை நாம் சந்திக்க முடியுமா? இதை பற்றி நான் சிந்திக்கிறப்போ எனக்கு என்ன இதை ஒரு ஸ்டார்டிங் என்ன கொடுக்குறதுன்னே தெரியல. கொஞ்சம் செல்ஃப் ரொம்ப தகராறு இருந்தது. இந்த ஸ்டார்டிங்கு செல்ஃப் பாயிண்ட் எனக்கு வரவே இல்லை. நீண்ட போராட்ட ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு 1/2 hour உட்கார்ந்தேன். செல்ஃப் வரல. காலையில் 5:30 மணிக்கு மேலே ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தேன். என்னப்பா ஆரம்பிக்கிறது, எப்படி உயிர்த்த ஆண்டவரை எப்படி சந்திக்கிறது, என்ன சொல்றது? கடைசியாக ஒரு திங்கிங், அது சரியா இருக்கோ இல்லையோ. ஒரு மனிதர் போனாரு, மீன் பிடிக்க போனார். கடந்த நாட்களில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, ஊரெங்கும் வெள்ளம். அந்த வெள்ளத்தில் மீன் பிடிச்சாங்க. எங்கள் ஃபேக்ட்ரியில் கூட ஒரு 40 லட்ச ரூபா லாஸு. ஆனால் அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் வந்த தண்ணியில் மீன் பிடிச்சி மத்தியானம் குழம்பு வச்சு சாப்பிட்டாங்க சூப்பராக. அப்படி ஒரு மனிதர் மீன் பிடிக்க போனார், தூண்டில் போட்டார். தூண்டில் போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு. அதுதான் சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஐ வெயிட்டட் த பேஷன்லி ஃபார் த லார்ட். நான் பொறுமையாக நோயாளி காத்துக்கிறது கூட காத்திருந்தேன். அந்த மீன் தூண்டில ஒரு பெரிய மீன் கிடைச்சது. ஒரு 7 கிலோ 8 கிலோ மீன், நல்ல குண்டு குண்டுன்னு ஒரு பெரிய சூப்பர் மீன் எடுத்தாரு. அந்த ஹேங்கிங் முள்ள ரிலீஸ் பண்ணாரு, திரும்ப தூக்கி தண்ணிக்குள்ளே விட்டுட்டாரு. கூட இருக்க 10-15 பேர், என்னடா எங்களுக்கு இப்படி மீனே கிடைக்கல, உனக்கு இப்படி மீன் கிடைச்சத, எப்படா அதை விட்ட, ஏன்டா விட்ட, பைத்தியக்காரனா முட்டாளானார். திரும்ப போட்டுக்கிட்டே அவங்க கேட்கறது பதிலுக்கு திரும்ப போட்டாரு. திரும்ப போடுறப்போ சின்ன மீன் 1-2 கிடைச்சு, அதை எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. 2வது நாள் ஒரு நண்பர் பார்த்து வழியில், என்னப்பா ஒண்ணுமே சொல்லலை, நேற்று இவ்வளவு பெரிய மீன் கிடைச்சதப்பா, அந்த மீனை திரும்ப தண்ணிக்குள்ள விட்டுட்டு சின்ன மீன் எடுத்துட்டு போறியேன்னு. அவர் சொன்னாரு, எங்க வீட்டில் பெரிய சட்டி இல்லை, அந்த 7 கிலோ மீனை வெட்டி போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன சின்ன சட்டி தான் இருக்கு, அதனால சின்ன மீனோடு நான் போயிட்டேன்னு. ஒருவேளை நம் ஆண்டவர் சொல்றாரு, ஐ எம் த வே, ஐ எம் த லைஃப், ஐ எம் த ட்ரூத். என் நாமத்தில் நேம் ஆஃப் த ஜீசஸ் உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. இதுவரை என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கல, நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க கேளுங்க. நீங்க ஏன் கேட்கல? கேளுங்கள் தரப்படும். கேட்கிற எவனும், கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றவனுக்கும். சங்கீதம் 125, என்னை மட்டும் நோக்கி பார்க்கிறவனுக்கு. நம்ம ஆண்டவத்தை எப்பவுமே நம்முடைய சிறுமையை நோக்கி சொல்றோம். ஆனா அதே 40:17 கடைசி வசனத்துல சொல்றப்போ, நானும் சிறுமையும் எளியுமானவர், கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். இந்த ஹெல்பிங் த லார்ட், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர்.
ஆண்டவர் எல்லா நிலையிலும் எனக்கு வந்து வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதுதான் தாவீது ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல சொல்றாரு. காத்திருந்தாரு, ஆடு மேய்ச்சாரு. ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண மனிதன் சட்டை போட்டிருக்க மாட்டான், உடம்பெல்லாம் கருப்பா இருந்திருக்கும் வெயில்ல இருந்து. அந்த ஆடு மேய்க்கிறவனுக்கு ரொம்ப கஷ்டம், வெயிலே சுத்தணும். அந்த வெயில்ல சுத்துற ஒரு மனிதன் ஒரு ராஜாவாக மாறுறாரு. ராஜாவாக மாறி எனக்கு ஆண்டவர் தாங்க உதவி செய்தாரு. அவன் ஈட்டி பட்டயம் என்னென்னத்தையோ கொண்டு வந்தான். ஆனா வெறும் நான் ஒரு கூழாங்கல், ஒரே ஒரு கூழாங்கல் எடுத்தேன், ஒரு அந்த கவுன் எடுத்தேன், ஒரே ஒரு அடியில அவன் பெரிய உருவம், ஒரு 200 கிலோ வெயிட்டான உருவம் கீழே விழுந்துருச்சு. ஆண்டவருக்கு நான் சிறுமை, எளிமை, நான் ஒண்ணுமே இல்லை. ஆனா ஹெல்ப் ஃப்ரம் த ஹெவன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவன் சொல்றாரு. ஒருவேளை நீங்கள் நானும் நம்மை சிறுமைப்படுத்துகிறோம், ஏன்ட இல்லையே, எனக்கு ஆண்டவர் கொடுப்பாரா, எனக்கு வாழ்வு கொடுப்பாரா, எனக்கு செய்வாரா என்ற ஏக்கத்துல வந்திருக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்டப்பட்டு போறதில்ல. எந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். கடந்த வியாழக்கிழமை அந்தியூர் சந்தனக்கெட்ட வீரர்களுடைய சொந்த ஊர் பர்கூர் கிராமம். அந்தியூர் என்பது ஈரோடுல இருந்து ஒரு 1.5 hour ரன்னிங் டைம். அதுல இருந்து மலையில ஒரு 2 மணி நேரம் பர்கூர். அந்த கிராமத்துக்கு கடந்து போயிருந்தேன். அங்க ஒரு NMS மிஷனரி அருமையான ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அவர் வந்து இன்னைக்கு கீழே லெவல்ல கோயம்புத்தூர்ல வந்து இன்னைக்கு காரில் கூட்டு போனார். அந்த கிராமத்தில் போய் சாப்பிட்டோம் காலை டிஃபன். தாமரைக்குளம், தாமரை கரைங்கிற ஒரு கிராமத்தில் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அந்தியூர் போகிறப்ப 8 மணி, பெரிய ஊர். ஐயா அங்கே சாப்பிடுவோன்னாரு. டிஃபன் இல்லைப்பா வேண்டாம், ஒரு கிராமத்துக்கு போயிடுவோன்னே. ஒரு கிராமத்தில் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. ஏட்டுப்பியில் சாப்பிட்டா அதை சாப்பிட்டா ஒரு 400 ரூபா 2 பேர். ஆனால் ஒரு 120 ரூபாய்க்கு 2 பேர் சாப்பிட்டோம். ரொம்ப செம்ம டேஸ்ட், லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சுவை. 3 வகையான சட்னி, நல்ல தோசை ஒரிஜினலாக, சோடா மாவுலாம் போடலை. அப்படி பேசி அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருக்கேன், டிப்ஸு எப்படி இருக்கேன்னு அந்த மிஷனை கேட்குறப்ப, ஐயா நான் NMS ஊழியத்து சார்பாக நானும் என் மனைவியும் 2 பிள்ளைகள் இங்கே வந்தோம். வந்த உடனே இங்கே இருக்க அந்த ஆப்போசிட் அந்த எதிர்ப்பாளர்களும் காவல்துறையினை வந்து சந்திச்சது. முந்தின மிஷனரி எழுதி கொடுத்துருக்கிறாரு, நான் காஸ்பல் சொல்ல மாட்டேன், யாரையும் மதம் மாற்ற மாட்டேன், சர்ச்சு நடத்த மாட்டேன்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. நீ என்ன சொல்ற, எழுதி கொடுத்துரு, இங்கே காஸ்பல் சொல்லக்கூடாது, மதம் மாற்ற மாட்டேன்னு எழுதி கொடுத்துருன்னு அந்த எதிர்ப்பாளர்கள் காவல்துறை மூலமாக அவருடைய வீட்டில் அந்த தேவர் மலை இந்த மாதம் NMS ஒரு 20,000 ரூபா சம்பளம் கொடுக்குது, நீங்கள் அந்த சம்பளத்தை கொடுத்துருங்கன்னாங்களாம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசினாராம். அந்த போலீஸ்காரர் ஷாக் ஆகிட்டாரா, என்னது நான் சம்பளம், எனக்கு NMS சம்பளம் கொடுக்குது, இங்கேருந்து காஸ்பல் சொல்ல அந்த மக்களுக்கு உதவி செய்ய, சம்பளத்தை வாங்கிட்டு நாங்கள் வேலை செய்கிறேன், நீ இப்போ வேலை செய்யக்கூடாதுங்கிற, வேலை செய்யற துட்டு நீ கொடுத்துரு, நீ யாரா என்ன சொல்றதுக்குங்கிற. இது இந்திய தேசம், ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத அனைத்து மதங்கள், அனைத்து ஜாதிகள். இந்தியாவில் 1200 மொழிகள் இருக்கு, கிட்டத்தட்ட 4000 மதங்கள் இருக்கு. ஊருக்கு ஒருத்தன் குல தெய்வம்னு சொல்றான், ஒவ்வொருத்தரும் ஒரு தெய்வத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்தியாவில், ஏற்றத்தாழ்வு இந்தியாவில் நீ யார் என்னைய சொல்வதற்கு? எப்பா உன் உயிருக்கு நாங்கள் வேண்டாம் தராத. அவர் சொன்னாரா, இல்லை நீ எழுதிதான், அதெல்லாம் முடியாதுங்க, நீங்க இந்த பஞ்சாயத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசாம என் வீட்டில் வச்சு ஏன் பேசுற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு நானும் வரேன், அவனையும் கூட்டிட்டு வா. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம்னா பவுலடிகளை வந்து கெட்டி அடிச்சு துண்டு குத்துறதுக்காக அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க சொல்லுவாரு ஒருத்தர், டேய் போவாதரா, அங்க ஒருத்தர் சொல்லுவா அந்த ஊர்ல நீ அடிக்க போறாங்க, உதைக்க போறாங்க, போவாதரான்னு. அவர் சொல்றாரு, மரிப்பதற்கு மாயத்தமாய் இருக்கிறேன், நான் மரிப்பதற்கு மாயத்தமாய் இருக்கிறேன், அதுக்கு தான் வந்திருக்கேன், நான் போவேன். போன இடத்துல அடிக்கிறாங்க, கெட்டுறாங்க, அவருக்கு சாவு வரப்போகுது. சாவு வரப்போனப்போ அங்க இருக்க சேனாதிபதிக்கு சொல்லப்படுது, சேனாதிபதி வந்து அவரை காப்பாத்தி அவர் ரூமுக்கு மேல கூட்டிட்டு போறார்.
மேல கூட்டிட்டு போறப்ப அந்த சேனாதிபதி சொல்ல பெரிய சர்ச்சு, இதே மாதிரி ஒரு சர்ச்சு, இதே மாதிரி ஒரு படி, சர்ச்சுக்கு மேல படி மாதிரி ஏற முடியல என்னையால. அப்படி ஒரு படியில அவரை கூட்டிட்டு போறப்ப 3வது படியில வந்தோன்னு சொல்றாரா அப்போஸ்தலர் 28 ஐயா ஒரு நிமிஷம், என்ன ஒரு நிமிஷம், சில வார்த்தைகள் அவங்ககிட்ட சொல்லணும். 28 பெரிய ஒரு மெசேஜ் அங்க கொடுக்கிறார். இதே மெசேஜ் தான் அந்த NMS உடைய அந்த பணியாளர் சொன்னார். நாங்க இங்க வந்தோம், ஏழைகளை சந்திச்சோம், அவங்களுக்கு வாழ்வுரிமை கொடுத்தோம், படிக்காத மக்களுக்கு ஸ்கூலுக்கு கூட்டு போனோம், யாருக்கு ட்ரெஸ் இல்லையோ அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்தோம், டியூஷன் நடத்தினோம், உணவு கொடுத்தோம், இந்த கொரோனா காலத்தில் அவங்களுக்கு உதவி செய்தோம், இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். நீங்க சொல்லாதன்னு இவங்க சொல்றாங்களே, இவங்க இந்த மக்களுக்கு என்ன செய்தாங்க நீங்க சொல்லுங்க, அவங்களால ஒரு லிஸ்ட் தர முடியுமான்னு கேட்டார் அந்த மிஷனரி, அந்த NMSயோட மிஷனரி. அவங்க ஒண்ணுமே செய்யல, நம்மளை அடிமைப்படுத்துவதற்கு இன்று நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்காங்க. இன்று நீங்கள் விழிப்புணர்வாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். யார்த்தையும் ஓட்டு போடுவதற்கு என்ன கூடாது, காசு. கேரளால நேற்று பாருங்க 5 கிலோமீட்டர்ல 3 ரைடு, ராத்திரி 12 மணிக்கு ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு போறோம். கேரளா பார்டர்ல இருந்து அடுத்த பார்டர் வரை ஒரு ரைடு கூட கிடையாது. காசு கொண்டு போய் கொடுத்தா அந்த மக்கள் வாங்க. இந்தியாவிலே அந்த எலெக்ஷன் ரைடு இல்லாத ஒரே ஸ்டேட் கேரளா தான். காசு வாங்குறது இல்லை அவங்க. வாக்குரிமை எங்கள் உரிமை. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் வேட்பாளர்களை சந்தித்து எங்க திருச்சபைக்கு இவ்வளவு வேணும், எங்க மக்களை நாங்க உங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறோம், எங்களுக்கு துட்டு கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. பாஸ்டர்ஸ் கேட்கிறாங்க, மக்களும் வந்தவரையும் வாங்கிக்கிறாங்க. அது நம்முடைய வேலை இல்லை. நம்முடைய வேலை இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அதைத்தான் அந்த மனிதன் அங்க சொன்னார். ஐயா அங்க இதை செய்யறோம், இவங்க செஞ்சாங்களா சொல்லுங்க. அந்த போலீஸ்காரு எப்பா இவரை ஒண்ணும் பண்ண முடியாது, மேல கலெக்டர் இருந்து இவருக்கு போன் வந்துச்சு, இவரை நீங்க தொடக்கூடாது சொல்லிட்டு போயிட்டார். போன இரவு அவருடைய பைக்கை உடைக்கிறாங்க, நீட்டு அடிக்கிறாங்க. இவர் பிள்ளைகள் 2 சின்ன பிள்ளைகள், 2 சின்ன பிள்ளைகளையும் தொல்லை பண்றாங்க. 2 சின்ன பிள்ளைகளையும் தொல்லை பண்றாங்க. எல்லாம் அடிக்கிறாங்க. இவரை அடிக்கிறாங்க. இவர் ஒண்ணுமே சொல்லல. ஆனா அன்று அந்த பைக்கை உடைச்சிட்டு எவன் போனானோ வீட்டுக்கு போறதுல கால் உடைஞ்சு போச்சான். பைக்கை உடைச்ச எனக்கு என்ன உடைஞ்சு போச்சு? அடுத்த நாள் வீட்டை உடைச்ச எத்தி உடைஞ்சு போச்சான். ஒருத்தையில செத்து போனானா. ஒருவேளை நம் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். அந்த பிராக்டிக்கல் லைஃப்ல தான் தாவீது சொல்றாரு, நானும் சிறுமையும் எளிமையமானவன். அங்க இருக்க மக்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கின நிலைமையில இருக்காங்க. ரொம்ப யானைகளோடு மிருகங்களோடு அப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட இடங்கள் அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல ஆண்டவர், அந்த மக்கள் எதிர்ப்பின் மத்தியில் ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள். 5 பேர் ஞானஸ்தானம் முடிவதற்குள்ள 4 பேர் எதிர்ப்பாளர்கள் வந்துட்டாங்க. ஞானஸ்தானம் முடிவுன்னு 4 எதிர்ப்பாளர்கள் வந்துட்டான். ஞானஸ்தானம் கொடுக்க தொட்டி இல்லாம பாரஸ்ல போய் கொடுத்தோம். பாரஸ்ல யானை குடிக்கிற தண்ணியில ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தோம். அங்க அதுக்குள்ள பாரஸ்காரங்க வந்துட்டாங்க. அழுக்கு தண்ணி தான். ஆனா அந்த மக்களுடைய விசுவாசம். ஒருவேளை இந்த ஆண்டவர் நம்மை சந்திக்கும் ஆண்டவர், நேருக்கு உயர்ந்த ஆண்டவர். மோஸ்ட்லி அவரை நம்பின மக்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போனதில்லை. அவரை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அந்த மக்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். மாபோடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மாபோடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தேற்றுவது போ என்னே
ஒரு தான் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தான் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தான் தேற்றுவது போல். ஹல்லேலூயா. எப்பவுமே இந்த ஆண்டவர் ஒரு தாய் தேற்றுவது போல் நம்மை எப்பவும் தேற்றும் ஆண்டவர். சங்கீதம் 40 வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரமும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரமும், யோவான் 20ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சில வசனங்கள் வாசிக்க கேட்டோம். ஒன்றோடு ஒன்று பின்றி இணைத்து தொடர்புள்ள ஒரு வசனங்கள். அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்மளை கைவிடுறதில்லை. அவர் ஜோசுவாட்ட சொல்றப்ப நான் உன்னை விட்டு விடுதலை கைவிடுவதில்லைன்னு சொல்றார். பவுலடிகிட்ட சொல்றப்போ பயப்படாமல் பேசு, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் என் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படுவதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்றார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தாவீது ஐயாட்ட சொல்றப்போ பயப்படாதே, நான் ஐயம் வீத்தியோ ஐயம் வீத்தியோன்னு சொல்றார். அந்த ஆண்டவர் எப்பவும் தானியேல் எதுக்குமே கவலைப்படல. எரிகிற அக்கினி சூளைக்கும் பயப்படல, சிங்கங்களின் வாய்க்கும் கவலைப்படல. என் ஆண்டவர் அவரோடு உலாவி கொண்டிருந்தார். ஏன்னா அவர் உயிருள்ளவர், லைவ் காட். அவரோடு உலாவி கொண்டிருந்த ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போனதில்லை. ஒரு எப்படின்னா மீன் குஞ்சு மீனையும் மீன் குஞ்சியும் பார்த்தீங்கன்னா, மீன் கண்களினால் தன் குஞ்சோடு பேசுமா. மீன் குஞ்சும் தன் தாயோடு கண்களினால் பேசுமா. அந்த மீன் குஞ்சு முன்னால போகுமா, தாய் எப்பவுமே பின்னால வந்துகிட்டே இருக்குமா. கடல்லையோ தண்ணிலையோ பெரிய இடத்துல பின்னாலே வருமா, குஞ்சு முன்னால போகுமா. திடீர்னு இந்த தாய் குஞ்சானது வேகமாக முன்னால போயிடுமா. எதுக்குன்னா அந்த குஞ்சுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது, அது மோசமான இடத்துல போய்கிட்டு இருக்கு. அந்த குஞ்சு மோசமான இடத்துல போகக்கூடாது. முன்னால போய் அது வழி மறிச்சு நின்றுமா. உடனே எல்லா குஞ்சும் நின்றுமா, கண்ணிலே பேசுமா. இதே மாதிரி ஆண்டவர் எப்பவுமே நம்மோடு கடந்து வருகிற ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்? யாக்கோபு ரொம்ப அருமையா படிச்சீங்க, பாடு ரொம்ப சூப்பர் பாட்டு. யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவியுளில் வந்து மூடிட தேவனே நான் மகண்டையில் சேவதே ஆவல் பூமியில். கைவிடப்பட்ட நிலைமை. தகப்ப உன்னை ஏமாத்திட்டு காரங்கிறான். தாய் நீ வஞ்சகன் சொல்றா. அண்ணங்காரன் நின்னை கொள்ளடிச்சிடான்னு வெட்டுறதுக்கு கர்வா வச்சுட்டு தேடுறான். வாழ்க்கையில வழி இல்லை, வேதனைகள். அப்பா அம்மா சொல்றாங்க நீ இந்த உலகத்துல இருக்காத, இங்க இருக்காத, அண்ணன் நீ வெட்டி போடுறோம் ஓடுறாங்க. ஒண்ணுமே இல்லை. ஆதியாகமம் 32:10 கையில கோலும் தடின்னு சொல்லுது. கோலுனாலும் ஒண்ணுதான், தடியினாலும் ஒண்ணுதான். வேற ஒண்ணுமே இல்லை. அவர் வாழ்க்கையில போட்ட ட்ரெஸ் கோலும் தடியா போயிட்டார். அந்த ஆண்டவர் அவருக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிறார். அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கறதுக்கு பெத்தேல், ஆண்டவர் இருக்கிற இடம். பேர் போட்டுட்டு அவர் கேட்கிறாரு, என் கூட வாங்க, ட்ரெஸ் தாங்க, உணவு தாங்க, சோறு தாங்க. தேசத்திற்கு திரும்ப வருவேனானால்
உமக்கு தசம பாகம் செலுத்துகிறேன். 28:20 சொல்வார், உமக்கு நான் தசம பாகம் செலுத்துறேன். ஒன்றும் இல்லாம போறாரு. அவர் மைண்ட் செட்டு, அவருடைய கிரிமினல் மைண்டு, வாழ்க்கையில உயர்வதற்கு அந்த கிரிமினல் மைண்டை யூஸ் பண்றாரு. வாழ்க்கையில உயர்ந்துட்டார். குழப்ப தேடி போன ஊரு, இருந்த ஊர்ல எல்லாரும் கைவிட்டாங்க, சோறு இல்லை, தண்ணி இல்லை, கொலை பண்ண தேடுறான். உயிரையும் காப்பாத்திக்கணும், வாழ்க்கையும் காப்பாத்துக்கிற காப்பாற்ற நிலைமையில தான் போறார். போன இடத்துல 12 பிள்ளைகள், 2 மனைவிகள், 2 மனுமனையாட்டிகள், பெரிய ஜனக்கூட்டம், ஒட்டகம், ஆடு மாடு, பெரிய காசு வந்துச்சு. சரி, அடிமையா வந்தோம், இன்னும் அடிமைப்பட்ட ஊர் வேண்டாம், இந்த மாமனிய வேண்டாம், என் ஊருக்கு போறேன்னு ராத்திரி தான் கிளம்புறான். இஸ்ரேல் மக்கள் எப்படி அடிமைப்பட்ட இடத்துல இருந்து ராத்திரி கிளம்புறாங்களோ இவங்களும் ராத்திரி தான். அவங்களும் சொல்லாம கிளம்ப தான் கிளம்புறாங்க, இவங்களும் சொல்லாம கிளம்ப தான் போறாங்க. ஆனா இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை பகிச்சுக்கிறாங்க, கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. போன வாரம் வாசிருப்போம், அல்லது முந்தின வாரம் வாசிருப்போம் நினைக்கிறேன். கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு மோசையை திட்டுறாங்க. ஆனா இவர் கடவுளை திட்டல, அந்த ஆற்றை கடக்கப்படுகிறார். ஆறு எப்போ தூங்குதான் முழிக்குதான்னு தெரியாது, எப்படி இருக்கு தெரியாது. அந்த ஆற்றை கொண்டு சேஃப்டி அந்த பக்கம் விட்டுட்டு பின்னும் தனித்திரிந்து, ஜேக்கப் அலோன் ஓன்லி, தனித்திருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தனித்திருந்து ஜெபிக்கிறப்ப, நீர் என்னை பிளஸ் பண்ணாம நம்ம லெஸ் பண்ண மாட்டேன். யூ ஆர் ஏ பிளஸ் மீ, ஐ டு நாட் லெஸ் யூ. நான் நீர் என்னை பிளஸ் பண்ணாம நம்ம விட மாட்டேன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய. இந்த 27ஆம் வசனத்துல சொல்றாரு நினைக்கிறேன், 32:20, என்னை ஆசீர்வதிக்கணும். காத்திருந்தார். அதுதான் ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. அந்த வெயிட்டிங், ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறப்போ இல்ல போக முடியாது. விடிய அதான் அதிகாலையிலே தேடுகிறேன் கண்டடைவான், கத்திடத்திலும் தயவு பெற்றுக் கொள்வான். இஸ்ரேல் மக்கள் எரிகவை உடைக்கும் முன்ன அதிகாலையில போய் துதிக்கிறாங்க. நம்ம 7 மணிலையும் தூங்குறோம். அது ரொம்ப சூப்பரா இருக்கு. 5:30 மணிக்கு இன்னைக்கு காலையில் எழுந்திருக்க அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. லெந்து நாட்கள்ல 4:30 மணிக்கு எழுந்து சர்ச்சைக்கு போனோம். நாளை எண்ணிக்கிட்டே இருப்பேன், இன்னும் இத்தனை நாள் காலையில எந்திக்க முடியல. இயேசு கிறிஸ்து விட்டியும் யாரெல்லாம் அது நம்ம பிராக்டிக்கல். ஏன்னா காலை தூக்கம் என்பது கரும்பு மாதிரி, நுனி கரும்பு உரிக்க ஈஸி, ஆனா உப்பு கரிக்கும். அடிக்கரும்பு உரிக்க கஷ்டம், ஆனா ஸ்வீட்டா இருக்கும். காலை தூக்கம் எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். எழுந்து ஆண்டவருடைய சன்னிதானத்துல காத்து இருந்துட்டு நான் பாருங்களேன், ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ல ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்களேன். காலையில 5 மணிக்கு எழுந்து ஆண்டவரோடு 1 மணி நேரம் காத்திருப்பேன்னு பாருங்களேன். நம்ம சர்ச்சில் உங்க வீட்டுல ஒரு ஐஏஎஸ், உங்க வீட்டுல ஒரு கவர்னர், உங்க வீட்டுல ஒரு ஜனாதிபதி, உங்க வீட்டுல ஒரு உயர்ந்த நிலையில் ஒரு அதிகாரி, நம்ம திருச்சபையில ஒரு உயர்ந்த அதிகாரி, எங்க திருச்சபை சேர்ந்த இந்த மகள் ஐஏஎஸ் ஆனா, ஐயா எங்க திருச்சபையில குட்ஷெப்பர்ட் சர்ச்சில் இருக்கிற ஒரு மகள் ஐஏஎஸ் இருக்கிறா, ஐபிஎஸ் இருக்கிறா, எவ்வளவு பெருமை. இந்த மகளுக்காக ஜெபிப்பதற்காக காலையில் எழுந்து நம்ம ஜெபிக்கிறப்போ, இந்த வருஷத்துல +2 முடிச்ச மகளுக்காக, இந்த வருஷத்துல காலேஜ் முடிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுத போற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபித்து பாருங்க. இந்த திருச்சபையில ஒரு ஊழியர் எழுந்து ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே அவரோடு முகமுகமாய் பேசினார். அதே ஆண்டவர் நம்மோடு முகமுகமாய் பேசும் ஆண்டவர், நம்மோடு முகமுகமாய் பேசும் ஆண்டவர். அவர் ஏன்னா அவர் உயிருள்ள ஆண்டவர். மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் மரித்தும் நம்மோடு பேசும் ஆண்டவர். எப்பவுமே பேசுறவர். ஒண்ணு நல்லவன்ட பேசுவார், இல்ல தீவிரவாதிகிட்ட பேசுவார். தீவிரவாதிட்டையும் பேசுவார். எப்படி தீவிரவாதினா, வானத்தையும் பூமி கடத்த ஒருவர் தான். அழகா 10 கட்டளை சொல்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சுருக்கி நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களும் ஆண்டவர் தொகுத்தி அருளிதாவது எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். 10 கட்டையில சொல்ல லேட் ஆயிடுது. ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. வீட்டில் போய் டிவி பார்ப்போம், சீரியல் பார்ப்போம், சினிமாவுக்கு போவோம், நல்ல மட்டன் சிக்கன் செய்வோம், ஃப்ரை டிசைன் சாப்பிடுவோம். இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை செய்கிற வேலை. ஆனால் கட்டைகள் சொல்வதற்கு லேட்டு. அதனால அவரை நீங்க லேட்டா இருக்கீங்கன்னு நம் முன்னோர்கள் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கத்தை ஆண்டவர் தொகுத்தி அழியதாவது. இஸ்ரவேலை கேள்,
ஒருவர் தான். இவர் ஒருத்தர் தாண்டா கடவுள். யாரோ ஒருத்தனை இவருடைய குமாரங்கிறீங்க, சன் ஆஃப் லாடுங்கிறீங்க, சன் ஆஃப் காடுங்கிறீங்க, அவரை கடவுளுங்கிறீங்க. என்னடா நியாயம்? எவன்டா சொல்றீங்க அவனை வெட்டவாருன்னு தன் மதத்தின் பிடிப்பையில் வைராக்கியமுள்ள ஒரு மனிதர், ஒரு டெரரிஸ்ட், தீவிரவாதி, அவர் தான் ஆண்டவர் பார்க்கிறார். இப்படி தீவிரவாதி எனக்கு வேணுங்கிறார், இப்படி தீவிரவாதி எனக்கு வேணுங்கிறார். அவர் மேல ஒரு அவரை எப்படி பிடிக்கிறதுன்னு நினைக்கிறார், அவரை எப்படி தூக்குறது நினைக்கிறார். அவரை தூக்க ஒரே வழி, வேற வழியே இல்லை. இந்த உலகத்திலே மிகவும் அதிக பவர், அதிக ஸ்பீடு, அதிக பயன் உள்ளது சூரியன் தான். ஒரு செகண்டுக்கு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு, சன்லைட்டோட ஒளி 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு 1 செகண்டுக்கு. 35 லட்சம் கிலோமீட்டருக்கு முன்னால பக்கத்துல போனாலே பஸ்மம் ஆயிரும். இந்த வெயில் காலத்து பக்கத்துல நம்ம பூமி உருண்டையானது, கொஞ்சம் சூரியன் பக்கத்துல போனதுல எரிச்சல் தாழ முடியல. ஐயோ வெயில், ஐயோ வெயிலுங்கிறோம். அந்த வெயில் தான், அந்த வெயில தான் அதை விட பயங்கரமான ஒரு பவர் அவர் மேல உள்ளது. அப்பதான் அப்புவாரி, நீங்கள் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நான் என்ன செய்யணும் சொல்றேன். ஒண்ணுமில்லாத யாக்கோபு பிளெஸிங்கா காத்திருந்தார். அப்போஸ்தலர் 22 நான் யூதன், கமாலியன் பாதத்தில் படிக்கவன், நியாய பிரமாணத்தின்படி வளர்க்கப்பட்டவன், எபிரேயில் பிறந்த எபிரேயன், பக்தி வைராக்கியத்தின்படி வளர்ந்தேன். அவனை தூக்குறாரு. அந்த மனுஷனை தந்தைக்கு முகமாய் சந்தித்து அவருக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். நாம பவுலடிகளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சந்தேகப்பட்ட தோமாவா இருந்தாலும் சரி, தோமாக்கு பெருத்த சந்தோஷம், சந்தேகம். என் முன்னால தாண்டா ஈட்டியை வச்சு குத்துனாங்க, என் முன்னால கையில ஆணி அடிச்சாங்க, அவர் எப்படா உயிரோடு இருப்பார்? விசுவாசம் இல்ல, ஃபெய்த் இல்ல. நீங்கள் நானும் வியாதிக்காக ஜெபிக்கிறோம், கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம், வேலைக்காக ஜெபிக்கிறோம், மறுவாழ்வுக்காக ஜெபிக்கிறோம், கஷ்டங்கள் மாறுவதற்காக ஜெபிக்கிறோம், ஒரு அமைதிக்காக ஜெபிக்கிறோம். அமைதி எனக்கு கிடைக்கல. எதுக்கு எனக்கு அமைதி கிடைக்கல? ஆண்டவர் என் கூட இல்ல. ஒரு விசுவாச குறைந்த சந்ததியாய் காணப்படுகிறோம். அந்த விசுவாச குறைந்த சந்ததித்த தகப்பனே, எனக்கு ஒரு விசுவாசம் கிடைக்காதா? என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களா? ஐயா, இப்படி விசுவாச குறைவில ஆண்டவர் என்னை பார்த்தால் வழிய விசுவாசிக்க மாட்டேன். நாம சொல்லலையா, என் கடன் பிரச்சனை மாறலனா இந்த கடவுள் இல்ல, என் வியாதி போலனா இந்த ஆண்டவர் இல்ல, என் கணவர் என் கூட இல்ல, எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் இல்ல, வேதனை இல்லைன்னு நாம ஆண்டவரை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆச்சு, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் ஆசீர்வாதம் எனக்கு விடுதலை இல்லைன்னு ஏக்கத்தோடு எத்தனை பேர் காத்திருக்கிறோம். ஐயா, அந்த கடவுள் இல்லைன்னு சொல்றோம். ஆனா பக்கத்துல வந்து தொட்டுட்டு உங்களுக்கு சமாதானம். திறந்த வீட்டுக்குள்ள வரலங்க, அவரு பூட்டிய வீட்டுக்குள்ளதான் வந்தார். பூட்டிய வீடு எது? எனக்கு நன்மை கிடைக்கல, இந்த கடவுள் வேண்டாம், அந்த வீட்டுக்குள்ள வந்தார். எனக்கு வாழ்வு கொடுக்கல ஆண்டவர், இந்த கடவுள் எனக்கு வேண்டாம், இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம், கடவுள் இல்ல, பூட்டிய வீடு. அந்த பூட்டிய வீட்டுக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம், பீஸ் வீட்டு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் உயிருள்ள ஆண்டவராய், உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். அந்த சமாதானத்தை கொடுப்பதான் உயிருள்ள ஆண்டவராய், உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் விற்கப்பட்டு போனதில்லை. இந்த வாரத்துல சும்மா இருந்த மிஷின் ஒரே ஒரு நெருப்பு பட்டுச்சு, உள்ள ஒயர் ஷார்ட் ஆகி திடீர்னு வேகமா எரிய ஆரம்பிக்குது. அது வெடிக்க ஆரம்பிச்சு அடுத்த மிஷின், அந்த ரூம்குள்ள 35 மிஷின் இருக்கு. 35 மிஷினும் பாழா போயிருக்கும், பில்டிங் வீணா போயிருக்கும், ஒருத்தர் 2 பேர் ஏதாவது ஒன்று ஆகியிருக்கும். ஆனா உயிருள்ள ஆண்டவர் என்னோடு இருப்பதால் அவர் என்னை தொடர்றது சொல்றார். உன்னை தொடுகிறன், கண்மணியை தொடுகிறாங்க, இமைப்பொழுது கைவிட்டேன், உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன், அற்ப காலம் மூண்ட கோபம் அவன் மேல பரிதவிக்கிறேங்கிற. நான் மலைகள் விலகலாம், பர்வதங்கள் விலகலாம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாதென்று உன்மேல் மனதுருகிற ஆண்டவர் சொல்கிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து நிற்கிறார்.
அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. இங்கே எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட துன்பங்கள், எப்படிப்பட்ட கண்ணீரில் வந்தாலும் அந்த துன்பத்தை மாற்றி ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து இருக்கிறார். ஒரு விசை கூட அவரை நோக்கி பார்க்கணுமா? உயிர்த்த ஆண்டவரை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. யாக்கோப்புக்கு ஒரு பெரிய வாழ்வு தகப்பனே. தாவீது ராஜா, நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆண்டவர் எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிறோம் என்று சொன்னீங்க தகப்பனே. பவுலடிகள் சொல்றப்பா, யார் இந்த உலகத்தில் அதிக பவர் என்று சொல்லி உன்னை ராஜாக்களுக்கும் மந்திரிகளுக்கும் ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க தெரிந்து கொண்ட பாத்திரம் என்ற வார்த்தையின்படி தகப்பன தோமாவுடைய மன ஐயப்பாட்டை நீக்கி எங்களுடைய இந்தியாவில் வந்து தோமாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டதால சென்னையில் அவருடைய பாடி இருப்பதால தகப்பனே, தோமா கல்லறை இங்க இருப்பதால தகப்பனே, ஒரு விசை கூட நீ ஜீவனுள்ள தகப்பன், உயிருள்ள தகப்பன் என்று இந்தியாவிலே உயர்ந்த ஒரு மாநிலமாக, ஒரு படித்த மாநிலமாக, நாகரிகம் மிகுந்த மாநிலமாக, அன்பு நிறைந்த மாநிலமாக, விட்டு கொடுக்கிற ஒரு மாநிலமாக, கலாச்சாரங்கள் இணைந்த மாநிலமாக, ஒரு வழிபாடு இல்லாமல் உயிருள்ள தகப்பனாகிய ஒரு ஞான அறிவு பெற்ற மாநிலமாக தமிழகம் விளங்குதப்பா. தோமாவுடைய கால்கள் இந்த பாதத்துல பட்டதுனால, எங்களுடைய தேசத்துல பட்டதால தகப்பனே, ஒரு விசை கூட நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மன ஐயப்பாட்டை நீக்குங்க. அதே மாதிரி எங்களுடைய மன ஐயப்பாடு தகப்பனே, எனக்கு வியாதி, எனக்கு மரணம், எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு துக்க நாட்கள், என்னுடைய முட்டு வலி, என்னுடைய காது வலி, என்னுடைய கடன் பிரச்சனை, என் வீடு கட்டப்படல, என் தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படல, நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற எனக்கு என்னோடு சென்னைக்கு வந்தவர் இன்னைக்கு உயர்ந்த பணக்காரா இருக்கிறாரு. நான் முன்னேற முடியல, முன்னேற முடியாததுக்கு காரணம் என்ன? இன்னும் கைவண்டி தள்ளுறேன்ப்பா, சைக்கிள் ஓட்டுறேன், வாடகை வீட்டுல இருக்கிறேன் ஐயா. ஒரு கவலையோடு ஐயா, விசுவாசம் இல்லாத இருக்கிற அந்த சகோதரனை தகப்பனே, ஒரு விசை கூட மனம் இறங்கப்பா. உங்களுடைய திவ்ய பிரசனம் அந்த சகோதரனோடு இறங்கட்டும். உங்களுடைய வெளியிடத்தில் கரம் அந்த சகோதரனோடு இறங்கட்டும். ஒரு பாதுகாக்கிற கரம் இறங்கட்டும் தகப்பனே. தோமாக்கு இருக்கிற அதே சந்தேகம் தகப்பனே, விசுவாசம் இல்லாத சந்ததியே, நீ விசுவாசித்தால் கண்டும் காணாமல் விசுவாசிக்கிறவனே தேவனுடைய ஆவியை பெறுவான்படி நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய வழிநடத்தலை தாங்க. எங்களோடு கடந்து வாங்கப்பா, ஆசீர்வதிங்க. எங்களுடைய திருச்சபையின் 1000 குடும்பங்களுக்காக, ஆட்சி மன்ற பொறுப்பிற்காக, தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்துடைய தேர்தலுக்காக அநேக ஆயர்கள் களத்தில் இருக்காங்கப்பா. யாரையோ ஒருத்தர் அதில் தெரிந்து எடுத்திருக்கீங்க. அது யாக்கோபை போல, பவுலடிகளை போல, தாவீதை போல அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஏற்படணும்ப்பா. ஜெபிக்கிறோம் தகப்பனே. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். அநேக வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. ஜாதிய பிரிவினை இல்லாம, மத பிரிவினை இல்லாம, மொழி பிரிவினை இல்லாம, தேசத்துல ஒருமைப்பாடு, தேசத்து வளர்ச்சிக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிற மக்களப்பா. ஏழை எளிய மக்களுக்காக தன் வாழ்வை கொடுக்கிற மக்களப்பா. இந்த ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வில்லை, கைவிடப்பட்ட மக்களுக்கு வாழ்வில்லை. இந்த மக்களுடைய விடுதலைக்காக, இந்த மக்களுடைய வாழ்விற்காக உழைக்கிற மக்களை நீங்க தேர்ந்தெடுக்கணும் தகப்பனே. அப்படிப்பட்ட அரசாங்கம் வரணும். எங்களுடைய இந்தியாவில் ஓட்டு போடுற ஐயா 140 125 கோடி மக்கள் மனதில் நீங்க பேசுங்க. ஒரு புதிய எழுச்சியை தாங்க. நீர் வானத்தின் பூமியை உருவாக்கின தகப்பன், உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. மனமிறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்களுக்கு விண்ணப்பத்தை கேட்கிற தகப்பன் அல்லவா. ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் எங்களோடு இருந்திருக்கீங்க. விசுவாசத்தில் நம்முடைய சரீரத்தை ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேட்கும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்